டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கொஷினை பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 2 கேண்டிடேட் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. தேர்தலில் 2 பேர் போட்டியிடுறாங்க. ஓகேங்களா? அதில் அதாவது வெற்றி பெறும் நபர் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து வேலிட் ஓட்ஸில் செல்லும் ஓட்டில் செல்ல தகுந்த ஓட்டுகளில் வந்து 55% வாங்குறாரு. ஏன்னா எலெக்ஷனில் ஓட்டுன்னு நம்ம போல் பண்ணும்போது அதில் வந்து சில ஓட்டுகள் வந்து இன்வேலிட் செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கப்படும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா செல்லும் ஓட்டுகள், ஓகேங்களா, வேலிட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வேலிட் ஓட்ஸில் முதல் நபர் வந்து பார்த்தீங்கன்னா 55% வாங்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டாக கொடுத்துட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் ஓட்டில் 20% வந்து இன்வேலிடு, மொத்த போலான ஓட்டில் வந்து 20% வந்து செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்லி செகண்ட் பாயிண்ட்ல சொல்லிட்டாங்க. தேர்டு பாயிண்ட்ல மொத்த ஓட்டு எவ்வளோ போல் ஆயிருக்குன்னா 7500. ஃபோர்த்து பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, சரி அப்படின்னா ரெண்டாவது கேண்டிடேட் வாங்கினா நம்பர் ஆஃப் ஓட்டு எவ்வளோ, நம்பர் ஆஃப் ஓட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது அப்படியே வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தமாக 7500 ஓட்டு வந்து போல் ஆகிருக்கு. அதில் 20% வந்து இன்வேலிட், 20% செல்லாத ஓட்டு. செல்லும் ஓட்டில் 55% ஃபர்ஸ்ட் கேண்டிடேட், இவர் தான் வின்னிங் கேண்டிடேட், 55% வாங்கியிருக்காரு. பேலன்ஸ் தான் இவர் வாங்கியிருக்காரு. இந்த கொஸ்டினை பிரித்து பார்க்கணும். ஓகேங்களா? மொத்த ஓட்டு 7500. இங்கே பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் 20% இன்வேலிட், இதில் 20% செல்லாத ஓட்டு. 7500ல் 10%ங்கிறது 750. அப்போ 20%னா 750 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 1500. அப்போ 7500ல் 20% வந்து பார்த்திங்கன்னா செல்லாத ஓட்டு. 7500 20% எவ்வளோ, 1500. அப்போ பேலன்ஸ் வந்து 6000. ஸோ 6000 தான் வந்து பார்த்திங்கன்னா வேலிட் ஓட்ஸ், செல்லும் ஓட்டுகள் வந்து 6000 ஓட்டு. இந்த 6000 ஓட்டில் தான் முதல் கேண்டிடேட் வந்து 55% வாங்கியிருக்காரு. நமக்கு தெரியும் 6000 ரூபாயில் 50%னா அதில் பாதி, ஸோ 3000 ஓட்டு. அப்புறம் ஒரு 5%, 6000 ரூபாயில் 10% 600, 5%னா அதில் பாதி 300. அப்போ 6000ல் 50% 3000 ப்ளஸ் ஒரு 5% வந்து 300. அப்போ 3300 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட், அதாவது 55% வின்னிங் கேண்டிடேட் வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 6330 வேலிட் ஓட்டில் இவர் வாங்கியிருக்காருன்னா, பேலன்ஸ் இருக்கிற 2700 ஓட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டிடேட் வாங்கியிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 45% ஓட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டோட்டல் 2 பேர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 55% முதல் நபர் வந்து வேலிட் ஓட்ஸில் வாங்கியிருக்காங்க. செகண்டில் வந்து டோட்டல் ஓட்டில் வந்து 20% இன்வேலிடு. தேர்ட் பாயிண்ட் வந்து டோட்டல் ஓட்டு வந்து 7500. அப்போ ரெண்டாவது கேண்டிடேட் வாங்குற ஓட்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் வந்து அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு 7000 ஓட்டு இருக்குது, அதில் 20% வந்து இன்வேலிடு, 1500 வந்து செல்லாத ஓட்டு. அப்போ வேலிட் ஓட்டு வந்து 6000 தான். வேலிட் ஓட்ஸில் வந்து 55%, இதில் 55%னா 3300 ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வாங்கியிருப்பார். செகண்ட் கேண்டிடேட் பேலன்ஸ் இருக்கிற 2700 ஓட்டு, அதாவது 45% வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணிடலாம்.